வணக்கம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா பப்ளிசிட்டிக்கு பண்ணுறதுக்கோசம் போடலை. 2016 பணியகம் செய்யப்பட்ட ஊழியர்கள் அனைத்து ஊழியர்கள் சார்பாக போடுகின்ற வீடியோ இது. இந்த வீடியோ பதிவு எதுக்கு நாங்கள் இப்போ போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, 2021 என்ஆர்ஐயா ஆட்சி அமைஞ்ச உடனே எல்லாருக்கும் மீண்டும் வேலை வழங்கப்படும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 வாட்டி சட்டசபையில் அறிவித்தாங்க. இன்னி வரைக்கும் பார்த்திங்கன்னா நாங்கள் வேலைக்கு போகலை. எவ்வளோ போராட்டம் எங்களுடைய ஒருங்கிணைப்பாளர் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு தீர்வும் கிடைக்கல. இப்போ நாங்கள் இந்த பதிவில் என்ன சொல்ல வரோன்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சி பார்த்திங்கன்னா பாத யாத்திரை போகிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா அவங்க நிறையா கோரிக்கையை வச்சு நடைப்பயணம் செல்கிறாங்க. அதில் இளைஞர் வேலைவாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு முதன்மையாக ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. நாங்கள் ஒரு 10 வருஷமாக போராட்டம் பண்ணின்னு இருக்கோம். எங்களுடைய வேலையே இன்னும் கிடைக்கல. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா என்ஆர் கவர்மெண்ட்டும் பொய்யான வாக்குறுதி தான் சொல்லியிருக்காங்க. நீங்களும் இப்போ ஓட்டுக்கோசம் அந்த கோரிக்கையை பொய்யான வாக்குறுதி ஆக்குறீங்களா? அதுதான் எங்களுக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. இளைஞர் ஓட்டு வாங்குறீங்க, எல்லாமே செய்கிறீங்க, பாண்டிச்சேரியுடைய மக்கள் ஓட்டு வேணும்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறீங்க, சட்டமன்றத்துக்கு செல்கிறீங்க. ஆனால் எதையுமே ஒரு நல்லதே நடக்கலை பாண்டிச்சேரி இளைஞர்களுக்கு. அதனால் நாங்கள் ரொம்ப மன வருத்தத்தில் தான் இருக்கோம். அந்த பொய்யான வாக்குறுதி இல்லைன்னா வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடருக்குள்ளே எங்களுடைய வேலைவாய்ப்புக்கோசம் அனைத்து கட்சியுமே எங்களுக்கு ஆதரவு தந்து முதல்வருக்கு கோரிக்கை வைக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் அனைத்து தொழில் சங்கமும் எங்களுக்கு ஆதரவு தருமாறு மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம்.